ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு வழியா தேர்தலுக்கு நிற்கக்கூடியவங்களுடைய விண்ணப்ப மனு பரிசீலனை முடிவுக்கு வந்தது. இந்த பரிசீலனை முடிவுக்கு வந்ததுல அதிகமா பேசப்பட்ட கட்சி எதுன்னு சொல்லி சொன்னா இந்த தற்குறிகள் வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகம், விஜயனுடைய வெற்றி கழகம். ஸ்ரீ வைகுண்டத்துல ஒரு வேட்பாளர் வி.ஜி. சரவணன் ஒண்ணுமே எழுதாம கொண்டு கொடுக்கிறார். அட, விண்ணப்பத்தை படிச்சீங்களே, வாங்கினீங்களே, உள்ள ஏதாவது இருக்குன்னு சொல்லி படிச்சு பார்க்கலாம், ஒண்ணுமே இல்லை. கொண்டு போய் தேர்தல் அதிகாரிட்ட நான் தேர்தல் அதிகாரி நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அந்த அதிகாரி என்ன சொல்றாரு, ஏதோ நீ எழுதிக்கிட்டு வாயா, ஒண்ணுமே எழுதாது கொண்டாந்து கொடுத்துருக்கிறிய, இது எப்படி வச்சு போய் எழுதிக்கிட்டு வான்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டார். இது ஸ்ரீ வைகுண்டத்துல வி.ஜி. சரவணனுடைய சமாச்சாரம். சிதம்பரத்துல டாக்டர் பாரின் ஒருத்தர், டாக்டர் பாரின் நெத்த நன்கு படிச்சவர். அவர் புள்ள பாரத்துல எழுத்துப்பிழை இருக்குது. அந்த கையெழுத்து போடுறதுல அதுல குறைவா கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அது எழுத்துப்பிழை இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு படித்த டாக்டர்னா எழுத்துப்பிழை இருக்குத்தான் செய்யும். அது என்ன மருந்து எழுதுனா நமக்கு ஏதாவது தெரியுங்களா? சீட்டுல அந்த மருந்து கணக்கானுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நீங்க என்ன எழுதுனாங்கிறது உங்க விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். நீங்க கொண்டு தேர்தல் அதிகாரிட்ட போய் தத்துவம் தவறுமா எழுதி கொடுத்துட்ட, பாரத்தை தள்ளுபடி பண்ணிட்டா, விண்ணப்பத்தை தள்ளுபடி பண்ணிட்டான்னு சொல்ல, நல்ல வேலை அவங்க அப்பா நெடுஞ்செழியன் அங்க மாற்று வேட்பாளரை போட்டுறதுனால அந்த விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளருடைய நிலைமை இப்படி இருக்குது. அந்த எழுத்துப்பிழை வந்ததுக்கு என்ன சொன்னா, புஷி ஆனதுன்னு ட்ரைனிங் எடுத்திருப்பார். புஷி ஆனதுகிட்ட போய் ட்ரைனிங் எடுக்குங்காட்டி தான் அந்த எழுத்துப்பிழை வந்ததுனால சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்ப இன்னும் 4-3 தொகுதியில எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் குழப்பமா இருந்ததுனால எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் எல்லாம் அதெல்லாம் சரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம செங்கோட்டையன் எத்தனை 10 எலெக்ஷன் சந்திச்சு 5 எலெக்ஷன் சந்திச்சேன்னு சொல்லி மெஞ்சு தட்டி மாறு தட்டிட்டு உட்காந்துருக்காரு. 10 தடவை எலெக்ஷன் நின்று நானு தமிழ்நாட்டுல எத்தனை தேர்தலை நான் நடத்தி இருக்கிற முன்னாள்னு சொன்னா அவருடைய விண்ணப்பப்படவும் நிறுத்தி வச்சுட்டாங்க. சாயங்காலத்துக்கு மேலதான் அது அப்ரூவ் ஆகுது. இல்லைன்னா அதை கொண்டாந்து கூட இதை கொண்டாந்து கூட அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன், இல்லைன்னா மனு தள்ளுபடி பண்ணி இருக்கு நீங்க பிற்காலத்துல அப்படின்னு சொல்லி அவர் எழுத்து மூலியமா எழுத்து கொடுத்ததுக்கு பிற்பாடுதான் தேர்தல் அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். செங்கோட்டை இதுக்கு முன் நல்லாத்தான் இருந்தாரு. இதுக்கு முன்னெல்லாம் ஃபார்ம் புல்ல பண்ற செங்கோட்டையின் ஃபார்ம் விண்ணப்பத்துல எந்த சர்ச்சையுமே எழலிங்க. இப்ப இந்த தற்கொலை கழகத்துல சேர்ந்த பிற்பாடுதான் இவர் விண்ணப்பம் கொடுக்கறதுல பெரும் சர்ச்சை ஏற்பட்டுருச்சு. ரெண்டாவது இதை விட ஹைலைட் என்று சொல்லி சொன்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில நம்ம முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்கள் நிக்கிறாங்க. இந்த தற்கொலை வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அருண்குமார் கடைசி நேரத்துல மயமா ஓடி போயிட்டார். கடைசி நேரத்துல எங்க போனார்னே தெரியல. அவருடைய மனு தள்ளுபடி. அந்த மனுல சரியா ஃபுல்லப் பண்ணல. 10 பேர் கையெழுத்து போறதுல அங்க குழப்பம், அதுலயும் சரியா இல்ல. அதை விட கடைசியா பார்த்தா அது வேட்பாளர் தொலாய குடிச்சால சரி செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தோம்னாக்கா அவர் எங்க மாயமா ஓடி போயிட்டார். இந்த மாயமா ஓடுன தற்குறி அருண்குமார் எடப்பாடி வாங்கின துட்டை வாங்கிட்டு ஓடிட்டாருன்னு எல்லாம் சத்தம் போடுறான். அங்க இருக்கிற வக்கீலு கையெழுத்து போட்டு நோட்டரி பப்ளிக் கூட அவர்களுக்கு வேற ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறதுக்கு வேற ஒரு வக்கீல் வேற துணை. இந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்து வர்றதுக்கு வட்புமன பரிசீலனைக்கு வக்கீல் இருக்கிறாரு. வக்கீல் வக்கீலோட அருண்குமார் காணாது போயிட்டாரு. இப்ப எடப்பாடிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்ல தொகுதியில ஒளிஞ்சுது. இனி அவர் போட்டி ஓடுறது திமுகவும் இதர கட்சிகளோடு நாம் தமிழர் இந்த மாதிரிலாம் போட்டி ஓடிட்டு இருக்கணும். அப்ப எடப்பாடி தன்னுடைய தொகுதியை வெற்றிக்கு அருண்குமார அலாக்க தூக்கி வச்சுக்கிட்டு இப்ப வெற்றிக்கு தயாராயிட்டார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்குறிகளுடைய நிலைமை பாருங்க. அட, நீங்க தேர்ந்தெடுத்தீங்கள வேட்பாளரை இல்லாம இந்த ஒரிஜினல் எல்லா வேட்பாளர் 234 வர சொல்லி இப்படித்தாப்பா ஃபார்ம் ஃபுல்லா பண்ணணும், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்து சொல்லி இருந்திருக்கணும். எல்லாம் தற்கொலைகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்கலாம் எதை வச்சு எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, 6 மாசத்துக்கு முன்னால
கோயம்புத்தூர்ல ஒரு பிஎல்ஓ யார் யார் பூத்து கமிட்டிக்கு ஆள் போட்டிருக்கிறீங்களோ அவங்களால லிஸ்ட கொண்டாந்து சொல்லி அந்த லிஸ்ட வாங்கி டைப் படிச்சு இதுதான் பூத் கமிட்டி லெவல் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுல கிட்டத்தட்ட 40% பூத் கமிட்டிக்கு ஆளே இல்லை. எப்ப 6 மாசத்துக்கு முன்னால கொடுத்ததுல பூத் கமிட்டிக்கு ஆள் இல்ல. அந்த விண்ணப்பத்தில் இருக்கிறவங்க நம்பரை பார்த்து தான் இப்ப கதையை ஓட்டிட்டு இருக்கிறான். ஓட் லிஸ்ட் இந்த தற்கொலைகள் மக்கள் கையில கொண்டு போய் சேர்த்தவே இல்லைங்கன்னு ஓட் லிஸ்ட வாங்கி அந்த வார்டு செயலாளர் பொட்டியில வச்சு தூங்கிட்டு உட்காந்துருக்கிறான். ஆனா அந்த வார்டு செயலாளர் தான் பிரதிநிதி இருப்பான் இல்லையா, அந்த பூத்து ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஃபார்ம் ஓட்டர் லிஸ்ட கையில கொடுத்து போய் பார்க்க கொண்டாட சூழ்நிலை தமிழகத்துல நேத்து வரலும் நடக்கலீங்க. நேத்து வரலும் தமிழகத்துல நடக்கல. இப்ப நீங்க காளியம்மாள் பேசுறாங்க ஒரு கூட்டத்துல, எங்க விஜய் 625 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு காமிச்சாரு, அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாம் காமிச்சாரு. ஆனா பரம்பரையா அந்த அண்ணா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு அவர் எவ்வளவு சொல்லிக்கோ 6.5 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாரு, கார் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காளியம்மாள் மு.க. ஸ்டாலினை கலாய்க்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெட் ஜெயிண்ட் வைத்து படம் எடுக்கிறீங்க, படம் எடுக்கிற முதலாளிக்கு சொத்து மதிப்பு இவ்வளவுதான், நடிச்ச நடிகனுக்கு சொத்து மதிப்பு 625 கோடின்னு சொல்லி காளியம்மாள் பேசுனா, உங்களை வச்சு படம் எடுத்தாண்டா ரெட் ஜெயின் நாசமா போச்சு. நீ ரெட் ஜெயின்ல எடுத்த படம் சம்பளம் கொடுக்கிற முதலாளி உனக்கு பணத்தை கொடுத்து போட்டு போண்டியாகி உட்கார்ந்துருக்கிற நிறைய பேர் தமிழகத்துல விஜய் வச்சு படம் எடுத்தல. அது தெரியாத அந்த காளியம்மாள் உளறிட்டு உட்கார்ந்துருக்குது. விஜய் தன்னோட சொத்து காமிச்சிட்டா கருணாநிதி அந்த மு.க. ஸ்டாலின் கம்மியா காமிச்சிருக்காரு சொன்னா, ரெட் ஜெயிண்ட் வச்சு படம் எடுக்கிற முதலாளி குறைவான காமிக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. இதை காளியம்மாள் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மட்டம் தட்டணுங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேசுறாங்க. இது அந்த காளியம்மாளுக்கு உண்டான பேச்சு வல்லமை தான். காளியம்மாளுக்கு உண்டான பேச்சு வல்லமை. ஒட்டு மொத்தத்துல தமிழக தேர்தலை பார்த்தா நீங்க எம்ஜிஆர் காலத்து தேர்தலையும் ஜெயலலிதா காலத்து தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டுல நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருமே எல்லாமே பல கோடீஸ்வரன் தான். கோடிக்கு கம்மியா ஒருத்தன் விண்ணப்பத்தை பார்த்தனோட சொத்து இல்லை, ஏழை என்பவனே அங்க வேலை இல்லை. இப்போ எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் போயிட்டு இருக்கப்பெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, அங்க ஒரு ஏழை யாராவது ஒருத்தர் ஒரு பூ வித்துக்கிட்டு இருப்பான், அந்த பூ வித்துன்னு கூட்டிட்டு நீ இந்த சட்டசபை தொகுதியில் நில்லப்பான்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லுவார். அதுக்கு உதாரணமா சொன்னா, கோயம்புத்தூர்ல மலரவன் ஒருத்தர் இருந்தார். அவர் எம்ஜிஆர் வர்றப்பெல்லாம் என்ன பண்ணுவார், அந்த காலத்துல வர்றப்பெல்லாம் ஒரு மாலை தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மலரவனை எம்ஜிஆர் கட்சியில ஆக்குனார். அப்புறம் அதுக்கு பின்னால ஜெயலலிதாவும் அப்படித்தான். அடிமட்ட தொண்டன் எவன் அடிபட்டானோ, கட்சிக்கு அடிபட்டானோ அவளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்க. அதாவது 234 பேர்ல 200 பேர் வசதியா இருக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 34 பேரை அவங்க வசதி இல்லாதவனை வசதி ஆக்கி விட்டவங்க தான் இந்த 2 முதல்வர்களும், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் விண்ணப்ப மண்ணில் சொத்து மதிப்பை பார்த்தா எல்லா கோடிக்கணக்கில் தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சொற்பமான சொத்து மதிப்பு போட்டவங்க யாருமே இல்லை. இப்போ கட்சியினுடைய நிலைமை பார்க்கணும், எது டாப் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா திமுக இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்குது. 2வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அது முதல் இடத்தை முந்துவதற்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறது திமுகவோட. இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குது இல்லைங்களா, அது 3ஆம் இடத்துக்கு போலாமா இல்ல நாம் தமிழர் பின்னுக்கு தள்ளி விட்டு 4ஆம் இடத்துக்கு போலாமாங்கிற சூழ்நிலையில தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சூழ்நிலை இருக்குது. எல்லா இந்த தற்கொலைகள் எல்லாம் விசில் அடிக்கிறதுக்கு தான் கரெக்டுங்க, விசில் அடிக்கிறதுக்கு தான் கரெக்ட். கூட்டத்தை கூடுறான் போறான் வர்றான் உடனே பார்க்கற ஜோரை பார்த்தோம்னாக்கா, இப்ப ஆதவ அர்ஜுனை கொண்டுகிட்டு போய் வில்லிவாக்கம் தொகுதியில் நிறுத்தி இருக்கிறாங்க. வில்லிவாக்கம் தொகுதியில் நிறுத்தி அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. எங்க பேசுறதுனே தெரியாம
எல்லாம் உளறல் கூட்டமா தான் இருக்குது. விஜய் கட்சியினுடைய கூட்டமெல்லாம் ஒரு உளறல் கூட்டமா தான் இருக்கு. விஜய்க்கு இந்த தேர்தல் மக்களால் பாடம் புகட்டப்படும். விஜயினுடைய ஒரு உச்சம்னு சொல்றாரு இல்லையா, நான் உச்சபட்சத்தை நடிகரா இருந்து சம்பளத்தால விட்டுட்டு வந்தேன்னு சொன்னதுக்கு மக்களுக்கு செய்யறதுக்கு உங்களால வக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விஜயை கட்சியை பின்னுக்கு தள்ளி புறந்தழுவதற்கு மக்கள் தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள், தயாராகி விட்டார்கள். விஜய் சொல்ற மாதிரி நான் தான் நம்பர் ஒன்ங்கிறது கிடையாது. நீங்க கடைசி இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. 2026 தேர்தலுக்கு பின்னால விஜயினுடைய கட்சி இருக்கும், அங்க ஓட்டு வங்கி தான் காமிப்பாங்க. அதுக்கு பின்னால இருக்குமா அப்படிங்கிறத பொதுமக்கள் தீர்மானிப்பாங்க. கண்டிப்பா பொதுமக்கள் தீர்மானிச்சு விஜய்க்கு இந்த தமிழக தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டி அவரை தோக்கடிப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.